வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங். நம்ம என்ன சொன்னோம்னா பி போர்டில் நம்பர் தான் வரும்னு நம்ம சொன்னோம். கண்டிப்பாக வரும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா வந்த நம்பரே தாங்க திரும்ப திரும்ப வரும், வேறு எதுவும் வராதுங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதனால தான் ஆல் போர்டில் நம்பர், பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அது ஆடிருந்தாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஒரு அருமையான மெத்தேடு 81 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையாக வின்னிங். நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படி டக்குன்னு வருது. ஏன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது இந்த மாதம் தெரிஞ்சு போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதம் வந்து வச்ச நம்பருக்குள்ளே மேக்ஸிமம் வச்சு ஆடுவாங்க, அதுக்கு மேலே ஆட மாட்டாங்க, நல்லா தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 1ஆம் நம்பர் பி போர்டில் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 181 தான் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடி வைக்கிறாங்க. அதே நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. செமையாக ஒரு வின்னிங் நமக்கு. அதே மாதிரி நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதம் என்ன மாதிரி ஆட போகிறாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. பார்க்கலாம் எப்படி வராங்க, எப்படி ஆடுறாங்கன்னு. சரிங்களா? ஓரளவுக்குனா நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். நம்ம நேற்று தான் சொன்னோம், கண்டிப்பாக வந்து பி போர்டில் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நேற்று பி போர்டு 1ஆம் நம்பர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுங்க. திரும்ப அது மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் உண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடுறாங்க. சரிங்களா? அதே சேம் நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இன்றைக்கி 6ஆம் தேதி 6/5/2024 உங்களுக்கு 660வது ட்ரா. சரிங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளைக்கும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றே சொன்னோம் டபுள்ஸ் தான் வரும்னு, அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு டபுள்ஸ் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா டபுள்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லும் போது டபுள்ஸ் வர காரணம் என்னென்னா, நேற்று ட்ரையல் நம்பரையும் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த டபுள்ஸை கணக்கு வச்சு தான் நம்ம மறுபடியும் என்ன சொன்னோன்னா டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க. நாளைக்கு வந்து டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டபுள்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன நம்பர் வரும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 244 தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க. டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பாகவே செய்வாங்க. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 660ங்கிறது நமக்கு டபுள்ஸ் இருக்குது. கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கார்னியாவிலேயும் போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் 440, அதுலேயும் டபுள்ஸ் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வச்சு நாளைக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 660ங்கிறது தான் நமக்கு ட்ரா நம்பர். சரிங்களா? கார்னியாவுள்ளது 660. அது போக இன்றைக்கும் டபுள்ஸ் 811. சரிங்களா? எல்லாமே டபுள்ஸை ஃபிக்ஸடாக பண்ணி வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா 244, 440, 660, 881, 811. இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா, போன வார கணக்கே 440 தான் வந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 244. சரிங்களா? 660, 811. அப்போ எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அப்படி டபுள்ஸ் வந்தால் என்ன வருங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. சரிங்களா? இதில் வந்து எனக்கு ஏ போர்டு என்னங்க வரும், நீங்கள் எப்படிங்க வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினா, எனக்கு நான் முதல்ல நினைக்கிறேன்னா ஒவ்வொரு பேட்டர்னாக கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பேட்டர்னாக கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு 9ஆம் நம்பர் ப்ரையாரிட்டி எடுத்துக்கலாம். இங்கே ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 912ன்னு மறுபடியும் வருமா, 1 5 1 2. சரிங்களா? இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதனால தான் நம்ம 9ஆம் நம்பர் ஆல் போர்டில் வச்சு கொடுக்குறோம். நமக்கு ஏ போர்டில் கூட வச்சு கொடுக்கல. ஏ போர்டில் வேறு நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? ஆல் போர்டில் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் எடுத்து ஆடுவாங்க. அதாவது 512 அப்படிங்கிற ஒரு நம்பர். 512 எங்கே இருக்குதுன்னு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 512 எங்கே இருக்குது அப்படின்னா 512, 221, 521 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். 512 ஒரு நம்பர் இருக்குது, 221 இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் ஏ போர்டு 5ஆம் நம்பருக்கான சான்ஸை கொண்டு வரோம். சரிங்களா? ஏ போர்டு 5ஆம் நம்பரை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 512ன்னு வரும். சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி வரும். அதே மாதிரி இந்த 221 அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டாந்து கொடுக்கலாம். 521 அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலான்னு தான் என்னோடய கணக்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுங்க. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா?
அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். என்னங்க 3ஆம் நம்பர் திடீர்னு 3ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் 8க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 312ன்னு வரலாம். அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 812 612லாம் இருக்குது. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 319ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதே சேம் நம்பரை 319 312 மாற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிபடுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது வருதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி நம்பர்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கங்கிறது தான் நம்முடைய கணக்காக இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் ஷூராக தெரியுது. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர், அதாவது 814 அப்படிங்கிற நம்பர் வரணும். இப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு. 814க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 814 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது 8ஆம் நம்பர் வருதா, 4ஆம் நம்பர் வருதான்றதையும் பாருங்கள். ஏன்னா 1க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 4க்கு 1ங்கிற நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 6க்கு 4 4க்கு 6ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதம் 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் காமிக்குது. உங்களுக்கு 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் 4 நம்பர் வைக்க வேண்டாம். 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் 4 நம்பர் வருதான்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறேன்னா 814 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதாவது பி போர்டில். இப்போ நேற்று என்ன சொன்னோம், நம்ம 181 தான் வரணும் அப்படின்னு கொடுத்தோமா, அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த 181 தான் நம்ம 18114ன்னு கொடுக்குறோம். சரிங்களா, 4 நம்பர் வரணும் 814, அதாவது 114 அப்படிங்கிற நம்பர் வரணுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் வரும். எதனால் 6ஆம் நம்பர் வரும்னா 1க்கு 6ங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு இந்த மாதிரி மெத்தடில் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் 4 நம்பர் வருதா, ஜாயின் பண்ணிக்கலாமா, கேட்டால் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஏ போர்டு 5ஆம் நம்பர் வச்சோம்னா 512க்கான வாய்ப்பு, அதாவது 521, அதே மாதிரி 512 இங்கே இருக்குல்ல, 521 512 இந்த 2 நம்பரையும் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கலாம். அதே சேம் நம்பர் மேலே பாருங்கள் 522ங்கிற நம்பர் இருக்குது, அது கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா, அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 6 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி 4ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு கணக்கு என்னங்க வருது, சி போர்டு என்ன வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு இன்றைக்கி 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, நாளைக்கு எனக்கு 1ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஏன் 1ஆம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி 3 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, கவனமாக பார்த்தா தெரியும். சரிங்களா, அது மாதிரி நமக்கு திரும்ப வந்து நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ஒரு 1ஆம் நம்பர் சி போர்ட்லேயே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 611 இங்கே பாருங்கள் 411 வந்துருச்சு. அதே சேம் நம்பர் 611 வரலாம் 1ஆம் நம்பர் இங்கே வந்துச்சுன்னா. சரிங்களா, அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 211 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வைக்கிறது மூலியமாக, அதாவது சி போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் வைக்கிறது மூலியமாக 211க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதே மாதிரி வந்து 6 அல்லது அந்த இடத்துல வந்து 1ஆம் நம்பர், அப்போ வந்து நமக்கு 611 அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ நான் கொடுத்தங்க இருக்க வேண்டாம், 6ஆம் நம்பரு அதாவது 1ஆம் நம்பருக்கு திரும்ப 1ஆம் நம்பர் வருதானே பாருங்கள். இந்த 1ஆம் நம்பர் வரல என்னங்க பண்ணுவாங்க, வேறு என்ன நம்பர் வைக்கலாம்னா அந்த இடத்துல இன்னொரு நம்பர் வைக்கலாம், 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வைக்கலாம்னா, இங்கே வந்து நமக்கு என்ன நினைக்கிறேன்னா வந்து 617 வருதா, 617ன்னு வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு 7ஆம் நம்பர் இந்த இடத்துல வச்சாங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் மேட்ச் ஆகிடும். 617 அப்படிங்கிற நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, நாளைக்கு வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா 541ன்னு வரலாம், இல்லை வந்து 367ன்னு வரலாம். அப்படியே இல்லைனா கூட நமக்கு 547 அப்படின்னு வரலாம். எனக்கு என்னமோ 41க்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. 41க்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆனால் அப்படி எப்படி பார்த்தாலும் நாளைக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது. எப்படிங்க 4ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக தெரியுதுன்னா, எனக்கு இந்த மெத்தடு கொஞ்சம் இடிக்குது. 461 சரிங்களா, 461ங்கிற மெத்தடு கொஞ்சம் இடிக்குது. அதே மாதிரி 41 614 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் இங்கே வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 614 அப்படிங்கிற நம்பர் 614 617 அந்த மாதிரி மெத்தடில் காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரிலாம் மேபி ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 100% வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால் 9 நம்பர் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். 9 நம்பர் எடுத்து திரும்ப ஏ போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 912ங்கிற நம்பர் திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதில் வருமா அப்படி அடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. வச்சாங்கன்னா உங்களுக்கு 9 நம்பர் எடுத்து ஏ போர்டில் வச்சாங்கன்னா 912 அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு போடுங்க. அதே மாதிரி நமக்கு 41 கன்ஃபார்மாக தெரியுது. 9 நம்பரு ரொம்ப அளவுக்கு மேட்ச் ஆகுது. 5ஆம் நம்பர் அளவுக்கு மேட்ச் ஆகுது. சரிங்க, நீங்கள் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நம்பருங்க வரும்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் திரும்ப வந்து எனக்கு 4 9 அப்படிங்கிற நம்பரில் 4 4ன்னு வரலாம், இல்லை 9 9ன்னு வரலாங்கிறதா என்னோடய கணக்காக இருக்குது. ஏன்னா சின்ன நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் 2 டபுள்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பெரிய நம்பர்லேயும் டபுள்ஸ் ஏதாவது சரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.